ஹாய் ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ், நான் லகுபரன் பேசுகிறேன். ராட்டினம் படத்தோட ஹீரோ. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் KS தங்கசாமி அவர்கள் நன்றி சொல்லிக்கிறேன். சேம் டைம் படம் வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் ஹீரோ செலக்ட் ஆகிருக்கீங்க படத்தில் அப்படின்னு. நான் நம்பவே இல்லை. நெக்ஸ்ட் டே போனேன், ஆஃபீஸ் போனேன், கால் பண்ணாங்க. போனால் அவங்க ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு நானும் சம்மந்தமே இல்லை. அவங்களானே அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க பார்த்தப்போ நான் ஒரு அரௌண்ட் ஒரு 68 kgs இருந்தேன். பட் நான் இப்போ போனப்போ 92 kgs. டேரக்டர் சொன்னார், எனக்கு இந்த லுக்கில் 15 days நீ வந்தீங்கன்னா நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு டீல் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அப்புறம் ட்ரை பண்ணேன், ஒரு 10 days ட்ரை பண்ணேன். என்னால் பெருசாக எதுவும் முடியல. போனேன், கொஞ்சம் தான் குறைஞ்சிருந்தது. இன்னும் 15 days டைம் எடுத்துக்கணும், மறுபடியும் டைம் கொடுத்தாரு. அப்புறம் மட்டும் அந்த டைம் எடுத்தேன், பண்ணேன், போனோம், டெஸ்ட் ஷூட் பண்ணோம் 2 நாள். கடைசியாக வந்து படம் முடிஞ்சு ஆடியோ லான்ச் முடிஞ்சு இப்போ ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய டேரக்டர்ஸும் பார்த்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே கேட்குறப்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி எங்கள் ஹோப்பு. அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி புது ஆளுங்களாம் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் வில் கெட் தட் சப்போர்ட் ஃப்ரம் யூ. தேங்க்ஸ். லைக் ஒரு தூத்துக்குடியில் ஒரு மிடில் கிளாஸ் பையன், சும்மா ரோட்டை சுற்றிட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் மாதிரி அவனுக்கு வர ஒரு லவ், அதை சுற்றி அவனோட ஃபேமிலிக்கு அது மூலமாக ஒரு கான்சிக்வன்சஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கதையாக வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிறைய பேருக்கு ஆக்டிங் இப்படி இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு நிறையாலாம் ஒர்க் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அங்கே ஸ்பாட்டில் நிற்கிறப்போ கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டே. இதற்கு இன்ஃபேக்ட் வந்து ஓப்பனிங் டேவே ஃபஸ்ட்டு அப்போ வரைக்கும் ஹீரோயினை பார்த்தது இல்லை. திடீர்னு பக்கத்தில் வந்துட்டு 2 பேர் பேசுங்க, சிரிங்க, மவுண்டேஜ் அப்படின்ட்டாங்க. டோட்டலாக கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. பட் இத்தனைக்கும் அவங்களும் நியூ கமர் தான். பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பீங் நியூ கமர் அவங்க அவ்வளோ தைரியமாக எல்லாமே பண்ணி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 days சரியாயிருச்சு. அப்புறம் பெருசாக எதுவுமே கஷ்டம்லாம் இல்லை, எப்படி ஈஸியாக தான் போச்சு. பட் டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்பட படத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணி தான் பண்ணேன். பட் படத்தில் டான்ஸ் பெருசாக அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். மற்றபடி இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி அண்ட் ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. என் பேர் ஸ்வாதி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ராட்டினம். இந்த இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் வந்து கேரளா வந்து என் ஃபோட்டோ பார்த்து தான் என்னை செலக்ட் பண்ணார். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கேரக்டர் நேம் வந்து தனம், ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு. அதே மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு எப்படி காதல் வருது, இந்த காதனால என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, இதுதான் இந்த ஸ்டோரி சொல்லுது. ஹாய் டு ஃபுல் ஆன் சினிமா. நான் ராட்டினம் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா த்ரோட் வர மாதிரி ஒரு கேரக்டர். பானை சேகர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி, ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தீங்கனாலும் ஒரு கைத்தட்டி சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஃபுல் ரிலாக்ஸாக தான் படம் விட்டு போவீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான கேரக்டர். இந்த படத்தை பார்த்திங்கன்னா KS தங்கசாமி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தந்து வெற்றிடம் செஞ்சுருக்காரு. நன்றி, தேங்க்யூ. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இயக்குனர் KS தங்கசாமி, ராட்டினம் படத்தோட இயக்குனர். இது என்னோடய முதல் திரைப்படம். இதில் மேக்ஸிமம் எல்லாருமே அறிமுகங்கள். இது என்னோடய முதல் முயற்சி. இதுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் லகுபரன், சுவாதி அப்படின்னு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை தவிர வந்து அனைத்து முகங்களுமே புதுமுகங்கள் தான். எல்லாம் வந்து தூத்துக்குடியை சுற்றி கதை நடக்கிறனால அதை சார்ந்த மக்களை வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் மனு ரமேஷன் ரொம்ப அருமையாக 6 சாங் போட்டு கொடுத்துருக்கிறாரு. படத்தோட கேமராமேன் P. ராஜ் சுந்தர் ரொம்ப அருமையாக கேமரா பண்ணி கொடுத்துருக்காரு. எடிட்டிங் கோபி கிருஷ்ணா. என் படத்துக்கு அப்புறம் அவருக்கு 2 படம் கமிட் ஆகிருக்கு, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் மணி கார்த்திக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஜெய மகாலட்சுமி ஜவஹர் தயாரிப்பாளர். இவங்க தான் இந்த படத்தோட பலமே. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை எந்த விதத்துலையும் எந்த ஒரு விஷயமும் என்னை மட்டுமே நம்பி கொடுத்த ஒரு படம். அதுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன்னு நம்புகிறேன். இதை படம் பார்த்துட்டு வந்து இந்த படம் டிஜிட்டலில் வந்து ரெட் MX அப்படிங்கிற ஒரு கேமராவில் படம் பண்ணோம். இந்த டிஜிட்டல்னு சொல்லி எல்லோரும் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபிலிமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, நீங்கள் பார்த்துட்டு அதை சொல்லுவீங்க. ரொம்ப ஒரு இதில் வந்து என்னோடய அட்வான்டேஜுக்காண்டி தான் அந்த கேமரா போனேன். இந்த கேமரா போகிற பட்சத்தில் வந்து என்னால் அதிகமான விஷுவல்ஸ் நிறைய எடுக்க முடிஞ்சிச்சு. படத்தோட தன்மையை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. குவாலிட்டி எந்த விதத்துலையும் லாஸ் கிடையாது. இதை நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்களே சொல்வீங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அது எந்த வகையிலுமே மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்காங்க.
டேக் அப்படிங்கிறது புதுமுகத்தினாலே கொஞ்சம் டேக் ஆக தான் செய்யும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குற விஷயத்தவங்க அதை கொடுக்கக்கூடிய தகுதி அவங்ககிட்ட இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அந்த கோஆப்ரேட்டிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற போது படத்தில் வந்து தருண் மாஸ்டர் வந்து மாஸ்டராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக வந்து அவர் இனிமேல் வந்து தருண் மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். ராஜா சார், சங்கர் குரு ராஜா சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவர் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம படத்துக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன ஹீரோயின்ஸ்லேருந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து சாரை சூஸ் பண்ணேன். எலிசபெத்னு ஒரு லேடி நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதே மாதிரி ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம படம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு தரணும்னு நினைக்கிறேன். இந்த மே மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மே மாதம் கண்டிப்பாக படம் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. A very good day to Full On Cinema viewers. My name is Manu Remeshan. I am the music director for the movie Ratinam. Before this movie, this is my second movie. Before this movie, I did a movie called Pidichirukku in Tamil, and its director was Kanaku sir, and he was the one who recommended me for this movie. And this movie is directed by Thangaswamy sir. There are 6 songs in Ratinam, out of which 4 songs are written by Viveka sir, 1 song by Francis Kriba, and another one the director himself has written it. And I have introduced 2 new singers, Anup Shankar and Bhavya Lakshmi, who has together sung the song Yakai Sutrum Ratnam, which is a climax song. See, the storyline is a rustic love story which is happening in the village of Thoothukudin. So the director is actually a brilliant narrator. So he was in demand for tunes which are like very catchy, plus not too complicated tunes. So composing for the director was kind of tough. We went through many sessions, many bounces, and finally he was like stuck onto one tune. That's how the whole session came into being. And I think what I did was go for one-time catchy melodies, not like any complicated tune or anything. So I hope everybody will like it. As everybody say, background music plays a very important, very vital role in the movie. But whatever I did was just enhancing the things which Thangas are short. It's like the last 15 minutes are without dialogue, as you said. And see, I just try to enhance what emotions they are going through. So it's like he was always there to guide me. Thangas sir along with Kanak sir, both were there for all the re-recording sessions, and they were kind of guiding me in the proper way. And I hope it was come out well. Hi, சுந்தர், ராட்டினம் படத்தோட கேமராமேன். நானும் டேரக்டரும் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்ற படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவரும் அசோசியேட்டாக இருந்தார், நானும் அசோசியேட்டாக இருந்தாரோம். ஸோ இந்த படம் பண்ணும்போது பேசிக்காக அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார், ஒரு வாட்டி கால் பண்ணி படம் கமிட் ஆகிருக்கேன் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன கதை சொல்லட்டுமான்னு சொன்னார். வேண்டாம், நீங்கள் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். தென் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே யதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்லேயே போச்சு. பிகாஸ் எதுவுமே சிஜி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கான்செப்ட்லேயே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. வேறு எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டெடிகேமோ இல்லை ஜிம்மி ஜிப்போ, பட் வேக்யூம் பேஸ் ஷாட்டு கூட ஆக்சுவலி நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் மேனுவலாக யூஸ் பண்ணி. தென் மோரோவர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் யூஸ் பண்ணல, டிஜிட்டலில் தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஷர்ட்டை ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த தாட்ஸ் தான் இருந்துச்சு. நான் அவர்கிட்டையும் சொன்னேன், சார் நம்ம ஃபிலிம்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை நம்ம டிஜிட்டலில் பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் எவ்ரி திங், லைக் இவ்வளோ கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு. பட் குவாலிட்டி எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல, பிகாஸ் லைக் டிஜிட்டல் ஃபஸ்ட் டைம் நமக்கு ஐடியா இல்லை. சரி ஒரு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இறங்கணும். ஆக்சுவலி ரெட் எம்எக்ஸில் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லோரும் சொன்னாங்க லைக் நல்லாயிருக்கு, குவாலிட்டி ஃபிலிம் குவாலிட்டி போல் இருக்குது அப்படின்னாங்க. பிகாஸ் ஆஃப் லைக் டிஐ பீப்புள் ஹெல்ப் மீ, மீடியா வாரியர்ஸ் அண்ட் மிஸ்டர் கலரிஸ்ட் பார்த்திங்கன்னா நவீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் லைக் தே ஹெல்ப் மீ லாட். அண்ட் மோரோவர் இப்போ திருப்பியும் பில்லாக ஒர்க் பண்ணேன் ஆப்ரேட்டிவ் கேமராமேன். அதுவும் ரெட் எம்எக்ஸ் ஒரு கேமரா யூஸ் பண்ணோம், தென் எபிக்னு ஒரு கேமரா யூஸ் பண்ணோம். பட் அதுவும் டிஜிட்டல் தான். ஸோ அதில் கொஞ்சம் மோரோவர் கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாகிடுச்சு. அண்ட் பேசிக்கலி பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு 6 months இங்கே கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ
அந்த கம்போஸ் பண்ணனால பிகாஸ் லைக் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டே ஷார்ட்ஸ் பிளான் பண்ணிட்டோம், இப்படி ஷார்ட்ஸ் வரும், இங்கே ஷார்ட்ஸ் வரும், இப்படி எடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது. சீன்ஸ் வைஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னார் டேரக்டர், யதார்த்தம் வேணும். ஸோ நம்ம வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ண வேணாம். லைட்டிங்கும் சரி, லைட்டிங்கும் எப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு டியூப்லைட் போட்டால் அதே சோர்ஸ் அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேசிக்கில் தான் கான்சன்ட்ரேஷனில் லைட்டிங்கும் அப்படி தான் பண்ணோம். ஆக்சுவலி படம் பார்த்தவங்களுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தங்கம் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி. தேங்க்ஸ்.